ஓப்பனிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவரோட அந்த கதை ஆரம்பிக்கு. அதில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்படி பல 100 வருஷத்துக்கு முன்னால் டான் குறைங்கிற உலகத்தில் சக்தி வாய்ந்த தங்கவாளும் வெள்ளி கிடைமும் இருந்துச்சான். எப்போ டான் குறை உலகம் மொத அழிவை சந்திச்சிச்சோ அப்பவுமே அந்த தங்கவாளும் வெள்ளி கிடைமும் தொலைஞ்சு போயிடுச்சான். அப்படி காணாமல் போன அதுங்களை கண்டுபிடிக்கணும்னா ஒரு வெங்கல மணியால் மட்டும்தான் முடியும்னு ஒரு ரூமர் இருக்குது. ஆனால் அந்த மணியை வச்சு எவன் ஒருத்தன் அந்த வாழையும் கிடையத்தையும் கண்டுபிடிக்கிறானோ அந்த ரெண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிட்ட போனால் அவன் அதை வச்சு டான் குறை உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர முடியுங்கிற மாதிரி அவர் சொல்லுதார். இப்போ அப்படியே இங்கே கட் ஆகுது. ஒரு டிராகன் ஒரு பூச்சி ரோபோட்டை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பூச்சி ரோபோட்டுக்கிட்ட தான் அந்த கோல்டன் சோர்ட் இருக்குது. அதை கைப்பற்றுறதுக்காக பின்னாடியே அந்த டிராகன் துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வானத்தில் ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆக வச்சு அதுக்குள்ளே அந்த கோல்டன் சோர்டை எரிஞ்சிருந்தாரு. இப்போ இது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிட்ட போயிருங்கிறத சொல்லுதாரு. இதை பார்த்து கடுப்பான அந்த டிராகன் அவனுடைய சக்தியை யூஸ் பண்ணி அப்படியே அந்த பூச்சி ரோபோட்டை க்ளோஸ் பண்ணிடுதான். இவர் அழிகிறப்போ யாருக்கிட்டேயோ தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு பாதுகாப்பு கொடு, அவனை வச்சு நம்ம உலகத்துக்கு அமைதியை கொண்டு வாங்க மாதிரி சொல்லிட்டு அவர் அழிஞ்சு போயிருந்தாரு. இப்போ இங்கே கட் பண்ணி டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வீட்டில் சிங்சன் வந்து ஆக்ஷன் காமன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் அவர் வந்து வில்லனை கொல்றதுக்காக ஆக்ஷன் சோடுங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே சிங்சன் ஷாப்பிங் மார்க்கெட் போகிறப்போ அம்மா இந்த வாழை வச்சு தான் ஆக்ஷன் காமன் கெட்டவங்கள போடன்னு பொழப்பாரு, எனக்கும் இது வேணும்னு அந்த டாயை வாங்கிக்கிறான். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்ப தான் தெரியுது அதில் இருந்த வாழையே காணும். அதுக்கு பிறகு ஸ்கேல் ஒன்று இருக்குது. என்னையா இது, அம்மா நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க, திடீர்னு வால் வந்து ஸ்கேலாக மாறிடுச்சு, என்னம்மா இதுங்கிற மாதிரி கேட்குறான். ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருக்கும் சிங்சன், நான் வேணா அந்த கடைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராத்திரி ஆயிடுது. இப்போ இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு டிராகனை பார்த்தோம்ல, அதுதான் இவன். இப்போ இவங்ககிட்ட வந்து ஒரு தொப்பி தலையனும் ஒரு ரெட்டை குடுமி பொண்ணும் இருக்காங்க. அந்த தொப்பி தலையன் சொல்கிறான், நான் இந்த கோல்டன் சோடு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், அது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்ககிட்ட தான் இருக்குங்கிறத அவன் சொல்லவும், சபாஸ், முதல்ல நம்ம அவனை வச்சு அந்த கதவை திறக்கணும், பின்ன அந்த வாளுடைய சக்தியை வச்சு அந்த உலகத்தையே நம்ம சொந்தமாக்கிக்கணும், அங்குள்ள மனிதர்கள் எல்லாத்தையுமே எனக்கு அடிமையாக்கிக்கணுங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீ போய் அந்த கதவை திறக்க வைக்கிறதுக்கான வேலையை பாருன்னு இவன் அனுப்பி வைக்கான். இப்போ அப்படியே இங்கே கட் ஆகுது. அடுத்த நாள் சிங்சன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். நம்ம ஹாரி வந்து அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு. இப்போ வீட்டில் மிக்ஸி வந்து அப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க 3 பேருடைய ரொட்டீனையும் கட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிங்சன் ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு நாய் ஒன்று பார்க்குறான். அது அப்படியே நம்ம சீரோ மாதிரியே இருக்குது, ஆனால் கருப்பு கலரில் இருக்குது. உன் பேர் சீரோ வாங்குறத கேட்கும், அது இல்லைங்கிறத தலையாட்டுது. அப்போது குரோ வாங்குற மாதிரி சொல்கிறான். ஆமான்னு தலையாட்டுது. உன்னை என்னால் கூட்டு போக முடியாது, என் வீட்டை ஆல்ரெடி ஒரு நாய் இருக்கேங்கிறத சொல்லவும் அது ஒரு மாதிரி பாவமாக பார்க்கு. சரி வா அம்மாட்ட பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி அதை கூட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா மிக்ஸி இதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. என்னன்னாலும் இன்னொரு நாய் வளர்க்க முடியாது, ஆல்ரெடி ஒரு நாய் இருக்குல்ல, இது எதுக்கு, எங்கேருந்து கூட்டு வந்தியோ அங்கேயே போய் விட்டுட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹாரி வந்து நம்ம சிங்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அவனும் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னவங்க சரி வளர்த்துக்க, ஆனால் இதை பத்திரமா நீ தான் பார்த்துக்கணுங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சிங்சானும் ஓகேன்னு மண்டையாட்டுறான். அதுக்கப்புறமா இவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ சிங்சானுக்கு வந்து தண்ணி தாங்க எடுக்கு. உடனே தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறான். அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியே வரப்போ வீட்டுக்கு வெளியே பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்குது. என்னையா இது அப்போ நான் வெளியே போய் பார்த்தா அந்த இடமே ஸ்கெட்சால் ட்ராயிங் பண்ண மாதிரி அழகாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு குஜாலி தாங்க முடியல, வேகமாக ஓடுறான். நான் தான் ராஜாங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல அந்த தொப்பித்தலையும் இருக்கான். யாரா நீ ஒற்றை குச்சி மாதிரி இருக்க, அங்கிட்டான் பேர், இல்லைன்னா விளக்க மாதிரி நினச்சி அவனாவது கூட்டிகிற போகிறாங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறான். தம்பி, நாங்கள் வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு. இந்த பத்திரத்தில் நீ சைன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பாரு, நீ பெரிய பணக்காரன், நினச்ச மாதிரி என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அவனுக்கு ஆசையை காமிக்கிறான். எனக்கு எதுக்கு அவ்வளோ பணம், எனக்கு அது யூஸ் பண்ண கூட தெரியாது, அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறத அவன் சொல்கிறான். இதை கேட்டு கடுப்பான அவன் மரியாதையாக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறியா இல்லையான்னு நம்ம சிங்சன் அப்படியே பிடிக்க பார்க்குறான். ஆனால் சிங்சன் அவங்ககிட்டருந்து ஜூட் விட்டுருதான். நேராக வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு தான். இப்போ அந்த தொப்பித்தலையன் எதுக்கு இங்கே வந்தான்னா இவங்க வந்து ஏதோ ஒரு கதவை திறக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த கதவை திறக்கிறது நம்ம சிங்சனால தான் முடியும் போல், அதனால தான் அவங்ககிட்ட இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. இப்போ அடுத்த நாள் ஆகுது. சிங்சன் இன்றைக்கி ராத்திரி பார்த்ததை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க வந்து அதை நம்பவே இல்லை. சும்மா ஏதாவது கனவு கண்டு வந்துட்டு இங்கே வந்து வளராதுங்கிற மாதிரி கசமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நம்மளது தான் போங்க, நான் பிரின்ஸ்பல்கிட்ட போய் சொல்கிறேன். பிரின்ஸ்பல்கிட்ட போய் சொன்னால் அவர் வந்து உன் கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கிறத சொல்லுதார். உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு அங்கேருந்து கிளம்பியிருந்தான். அதுக்கப்புறமா சாயங்காலங்கான வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ராத்திரியும் சிங்சனுக்கு இவனும் இங்கே வர மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக காலிங் பெல் சவுண்டு கேட்கு. இவனும் வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ரெட்டை குடுமி பொண்ணு இருக்கா. அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு வழி. சரிக்கா நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கிறத கேட்கவும்
உன்னால் ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, என் கூட கொஞ்சம் வாரியா, அக்காவுக்கு தனியாக போக பயமாக இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்துட்டாங்கான்னு அவங்க கூட கிளம்பி போகிறான். போகிறப்போ அவனுடைய 2 நாய்களையும் கூட்டிகிட்டு போகிறான். அதில் அந்த குறை வந்து போக வேண்டாங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் வான்னு இழுத்துட்டு போயிருதான். இந்த பொண்ணு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறா. அந்த இடத்துல ஒரு கதை ஒன்று இருக்குது, இதை தான் ஓப்பன் பண்ணணுமா. நம்ம சிங்சானும் அது என்ன கதைன்னு கூட தெரியாமல் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி விட கோணத்தில் ஒரு பளிர்னு ஒரு வெளிச்சம் அடிக்கி கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறப்போ அந்த இடத்துல அந்த பில்டிங்கையும் காணும், அந்த அக்காவையும் காணும். ஐயையோ பேய் வந்துடுச்சுங்கிற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து ஓடுறான். நேராக வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பயத்தில் போத்திட்டு படுத்து கிடக்கான். வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கியூப் மாதிரி ஒன்று உருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது நேராக வீட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ சிங்சன் வந்து பாத்ரூமுக்கு போயிருந்திருக்கான். அவங்ககிட்ட இது போய் அப்படியே ஒரு மனுஷன் மாதிரி மாறிடுது. யாருப்பா நீ, இப்போ தான் ஒருத்தன் போனால் அதுக்குள்ளே நீ வந்திருக்க, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது கேட்கவும், என் பேர் மட்டா, என்னால் மனுஷனில் இருந்து எந்த பொருளை வேணாலும் உருமாற முடியும், எங்கள் ஊரில் இது மேஜிக்குன்னு சொல்லுவாங்க, நான் நிறைய மாயாஜால வித்தை பண்ணுங்கிறத சொல்லவும், இருண்டு போட்டும் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கிறத கேட்கவும், நீ தானே தேர்ந்தெடுக்கப்பட்டவன், உனக்கு நிறைய ஆபத்து வரப்போகுது, உன்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றுவேன்னு ஒருத்தட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் இங்கே வந்தேங்கிறத சொல்கிறா. சரி என்ன ஆபத்துங்கிறத கேட்கவும், நீ அந்த டார்க் உலகத்துக்கான கதவை திறந்துட்டல, அந்த கதவு வழியாக கெட்டவங்க எப்போ வேணாலும் இந்த உலகத்துக்கு வரலாம், உங்ககிட்ட தானே அந்த கோல்டன் சோர்டு இருக்குங்கிறத கேட்கவும், அப்படின்னு எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்கிறத அவன் சொல்கிறான். எது உன்ட்ட இல்லையா, நீ நல்லா பாரு, உன்ட்ட தான் அது கண்டிப்பாக இருக்கணும், அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லைப்பாங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்கா. ஏன் என்னாச்சு உனக்குங்கிறத கேட்கவும், என்னால் ராத்திரியில் மட்டும்தான் வர முடியும், கெட்டவங்களுக்கும் அதே நிலமை தாங்கிறத அவள் சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிருதா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. சிங்சன் நேற்று ராத்திரி நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். நேற்று ஒரு கியூப் பார்த்தேன், அது மனுஷனாக மாறிடுச்சு, அவன் பேர் மட்டா, அப்புறம் ஒரு ரெட்டை குடுமி பொண்ணை பார்த்தேன், ஒரு கதவை திறந்தேங்கிற மாதிரி எல்லா கதையும் சொல்கிறான். ஆனால் போதும் கதை இருந்தது, ஸ்கூலுக்கு கிளம்புன்னு அவனை அடித்து பற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆக்ஷன் காமன் பார்த்துக்கிட்டே அவன்கிட்ட இருக்கிற ஸ்கேலை வச்சு வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்னால் முடியலம்மா, எனக்கு அந்த வாழை வாங்கித்தாங்க, இந்த ஸ்கேலை வச்சு பண்ணுறது போர் அடிக்குங்கிறத சொல்லவும், நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன், ஆனால் அவங்க வந்து வேறு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஸ்டாக் வந்ததுக்கப்புறமா உனக்கு வாங்கி தரங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி ராத்திரியும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த தொப்பித்தலை அங்கே வாரான். என்ன கண்ணா பயந்துட்டியா, அன்னைக்கு என்னமோ என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன், இன்றைக்கி என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது, அந்த வாள் எங்கே வச்சுருக்க கொண்டா அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த வாளும் தெரியாதுன்னு அங்கேருந்து குடுன்னு ஓடுறான். பின்னாடியே இவன் துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவனை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துக்கு மட்டாவும் வந்துடுதா. என்னை மீறி அவனால் தொட முடியாதுங்கிறத சொல்லவும், இந்த இடத்துல தொட முடியாது, ஆனால் ஏன் உலகத்தை தொட முடியுமேன்னு சொல்லிட்டு அவனுடைய டார்க் உலகத்துக்கு இவங்களை கூப்பிட்டு போயிருதான். இப்போ வந்து இந்த மட்டை அவனுடைய உருவத்தை மாற்றி ஒரு பிளேன் மாதிரி மாறிடுதா. அதில் சிங்சன் அப்படியே போகிறான். இப்போ இந்த பக்கம் அவனும் ஒரு பிளேனாக மாதிரி அவங்கள துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த இடத்துல பயங்கரமாக சேசிங் சீன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அவனும் ஒரு பக்கம் இவங்களை துரத்திட்டு வர, இவங்களும் அவன்கிட்ட தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட வாரான். இவங்களும் அவங்கக்கிட்ட மாட்டாமல் அப்படியே போயிருந்தாங்க. ஒரு இதுக்கப்புறமா அவங்கள ஆளையே காணும், எங்கே போனாங்கன்னு தெரியலையேன்னு இவன் பார்த்துக்கிட்டு இருக்க, அவனுடைய ஃப்ளைட்டுக்கு அடியில் இவங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் எதிர்பார்க்காத நேரமாக அவனை தாக்கி அவனை அழிச்சிருந்தாங்க. இப்போ அவன் க்ளோஸ் ஆகிட்டான். சரி சிங்சன், ஒருத்தனை அழிச்சாச்சு, இன்னும் நிறைய பேர் வருங்கிறத சொல்லவும், அப்படியா என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டு போகிறேங்கிறத கேட்கவும், பயப்படாத, நான் தான் இருக்கம்ல, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பார்த்துக்கிறேங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. சிங்சன் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறான், இதை பற்றி பேசுகிறான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ராத்திரி 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் காலிங் பில் சவுண்டு கேட்கு. என்னென்னு போய் பார்த்தா அதே ரெட்டை குடுமி பொண்ணு. அக்கா திரும்ப வந்துட்டிங்களா, அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போயிட்டீங்கிறத சொல்லவும், சாரி சிங்சன், ஒரு அவசர வேலை, அதான் கிளம்பிட்டேன். சரி அக்கா வாங்க, என்னுடைய குடும்பத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு போனால் அவங்க அம்மா அப்பா அப்படியே உறைஞ்சி போயிட்டு இருக்காங்க. அக்கா அங்கே பாருங்களேன், அம்மா அப்பா என்னன்னு தெரியல இப்படி ஆகிட்டாங்கிறத சொல்லவும், எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு சிங்சன், இதுக்கெல்லாம் காரணம் அவதாங்கிறத சொல்கிறா. யார் அப்படிங்கிறத கேட்கவும், அந்த மட்டாதாங்கிறத அவள் சொல்கிறா. ஆனால் மட்டா என்னுடைய ஃப்ரெண்டாச்சு, அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கிறத சொல்லவும், உன்னை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, அவன் நம்பாத, உன் குடும்பத்தையே அழிக்க பார்க்குறாங்கிற மாதிரி இவன் நிறைய போய் புழுவுறா. நம்ம சிங்சனும் அவன் சொல்கிறத அப்படியே நம்புகிறான். அதுக்கப்புறமா நம்ம மட்டை அந்த இடத்துக்கு வர்றப்போ அவகிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா, என்னை ஏமாத்தலான்னு பாக்கியா, என் குடும்பத்தையே இப்படி உரை வச்சுட்டேன் உன்னுடைய மேஜிக் பவரால், நல்லா நம்பினம் பாருங்கிற மாதிரி சொல்லி அவளை திட்டுறான். சரி சிங்சன், நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, இவளுடைய கதையை இங்கேயே முடிச்சிடலான்னு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி கொடுக்கா. அவள் சொன்ன மாதிரியே நம்ம சிங்சன் பண்ண ஆரம்பிக்கான். அதனால மட்டை அப்படியே ஒரு போர்டு மாதிரி மாறிடுதா. வேலை முடிஞ்சிட்டு சிங்சன், இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நிம்மதியாக போய் தூங்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ரெட்டை குடுமி போயிருதா. இப்போது நம்ம ஃபேமிலியும் பழைய மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறமா இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிங்சன் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக தூங்குவேங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்குறான். இப்போ அடுத்த நாள் வந்து சிங்சன் ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் ஸ்கூலில் வந்து எல்லாமே வினோதமாக நடக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்க கோவப்படாமல் அப்படியே பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹாரி ஆஃபீஸில் பார்த்தா
அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இனிமேல் நாங்கள் தான் உங்களை சார்னு கூப்பிடுவோங்கிற மாதிரி அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாயங்காலம் இவங்க வந்து டிவி பார்க்குறப்போ சின்சான் ஆக்ஷன் காமன் பார்க்குறான். ஆனால் ஆக்ஷன் காமன் வந்து கெட்டவங்க எல்லாரையும் அழிச்சிட்டாரான். அதனால் உலகத்தில் எந்த கெட்டவனும் இல்லை அப்படின்னு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு குழந்தைங்களுக்கு. என்னையா நடக்குதுங்கிற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜன்னலில் சின்சான் ஒரு பசிலுடைய பீஸ் ஒன்று பார்க்குறான். அப்படியே அந்த பசிலை எடுக்க அந்த இடம் மொத்தமும் அப்படியே உடஞ்சி விழுது. இவ்வளோ நேரம் இவங்க பார்த்த எல்லாமே கற்பனையான ஒன்று தான். இன்னுமே ராத்திரியாக தான் இருக்குது. இதை பார்த்த ஹாரியும் மிக்சியும் அப்படி சொன்ன எல்லாமே கதை இல்லையா, உண்மைதானா? சரி சின்சான், இப்போ என்ன தான் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே திரும்ப சொல்லு அப்படிங்கிறத கேட்காங்க. சின்சான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போது அவங்க வந்து கேட்குறாங்க அந்த மட்டா பொண்ணு என்னங்கிறத கேட்கவும் அவள் அப்படியே ஒரு போர்டாக மாறிட்டாங்கிறத அவன் சொல்கிறான். உடனே அந்த போர்டை எட்டுவான்னு சொல்கிறாங்க. இவன் அந்த போர்டை எட்டு வந்து அவன் என்ன மந்திரத்தை யூஸ் பண்ணி மட்டாவை போர்டாக மாற்றினானோ அதே மந்திரத்தை யூஸ் பண்ணி அவளை பழைய மாதிரி மாற்றுறான். அவள் பேச்சை கேட்டுட்டு என்ன இப்படி பண்ணுறல சின்சான், உன் நான் கோமா இருக்குங்கிறத சொல்லவும் சாரி மட்டாங்கிறத அவன் கேட்கான். சரி இது போட்டோம், அந்த ரெட்டை குடுமி பொண்ணு இப்போ அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கிறத அவள் சொல்கிறா. அவள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாரையுமே அப்படியே அவளுடைய உலகத்துக்கு கூட்டு போயிருதா. அங்கே இவங்களுடைய காஸ்ட்யூமே வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வச்சு அவங்களுடைய கதையை நான் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் இவங்களை துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டாவும் உருமாற்றம் அடைஞ்சு இவங்க எல்லாரையுமே காப்பாற்றி கூட்டு போய்கிட்டு இருக்கா. அவள் பின்னால் ஹாயாக சாப்பிட்டுக்கிட்டே காரில் அவங்களை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கா. இவங்க 3 பைத வண்டி மாதிரி இருக்குது. அதை அப்படியே கஷ்டப்பட்டு அழுத்தி போய்கிட்டு இருக்காங்க. அவன் நம்மளை பிடிச்சிருவா போலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவள் கிட்ட வந்துட்டு இருக்கா. ஒரு இதில் அப்படியே ஒரு பெரிய சோறு மாதிரி இருக்குது. அது உயர வண்டியை விட்டுருதாங்க. பின்னாடி வந்த இவா அப்படியே போய் அது மேலே மோதிருதா. நல்ல வேலையாக அவள் அழிஞ்சு போயிட்டா. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத அவள் சொல்லவும் இன்னொருத்த இருக்காங்கிறத அவள் சொல்கிறா. அப்படியே மறுபடியும் கட் ஆகுது. இப்போ இவங்க வந்து இன்னொரு உலகத்துக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த டார்க் உலகம். இந்த உலகத்துக்குள்ளே இவங்களால மாயஜாலத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வர முடியும். அது எல்லாத்தையும் தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையான டார்க் உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த தலைவர் இருக்கார். ஆளுங்க 2 பேரையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் ஏன் சத்திக்கு முன்னால் நீங்கள் வெறும் தூசுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உருமாறியிருந்தான் அந்த டிராகனா. இப்போ நம்ம ஆளுங்களும் மட்டாவோட பவரால் உருமாறியிருந்தாங்க. இப்போ அவங்க பேர் வந்து எக்ஸான். நம்மளை அந்த பள்ளியான்னு பார்த்துருவோன்னு மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அவனுடைய பவரோட இவங்க குடும்பமாக யோசிச்சு பண்ணுறதுல அவன் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். ஒரு இதுக்கப்புறமா இவங்களுடைய ஃபுல் பவரும் யூஸ் பண்ணி ஆக்ஷன் கிக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை காலி பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பியும் இவங்களுடைய உலகத்துக்கு வந்துருந்தாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பாய்ங்கிறத அவன் சொல்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஹாரி மிக்சும் அப்படியே உறைஞ்சி போயிருந்தாங்க. என்னையா நடக்குதுன்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் அந்த இடமே ஒரு மாதிரி எலக்ட்ரிக்கல் இடம் மாதிரி மாறுது. அந்த தலைவன் இன்னுமே சாகலை. என்னப்பா நான் அழிஞ்சிட்டேன்னு நினச்சிங்க, அவ்வளோத்துக்குள்ளே தான் நான் அழிய மாட்டேன்னு சொல்லிட்டு மட்டாவை அவனுடைய மந்திர சக்தியை வச்சு அப்படியே கல்லாக மாற்றிருந்தான். இப்போ நீ மட்டும்தான் இருக்க, என்கிட்ட இருந்து தப்பிச்சு பாருங்கிறத சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டான். சின்சான் ஓடி போய்கிட்டே இருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் அந்த குரோ நாய் வருது. குரோ உனக்கு ஒன்றும் ஆகலையாங்கிறது கேட்குறப்போ அது வந்து சர்ட்னு என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த கேடயமாக மாறிடுது. குரோ என்னதுங்கிறத கேட்கவும் நான் ஒரு வெள்ளி கேடயம், நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, அதுக்கு தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எங்களுடைய பவரை என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் என்னால் ரொம்ப நேரம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் கோல்டன் சோடா கண்டுபிடிங்கிறது அதை சொல்லுது. அது என்கிட்ட இல்லையே, நீ யோசிச்சு பாரு, அது உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத அவள் சொல்லுது. உடனே நம்ம சின்சானுக்கு சிங்க் ஆகுது. ஒருவேளை அந்த ஸ்கேலை தான் வாழுன்னு இது சொல்லுதோ அப்படின்னு அந்த ஸ்கேல் வச்சிருக்கிற இடத்துக்கு இவன் ஓடி போய்கிட்டு இருக்கான். பின்னாடி இவங்க வந்து விடாமல் துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாருமே சமாளித்து எப்படியோ ஒரு வழியாக அந்த ஸ்கேல் வச்சிருக்க இடத்துக்கு போயிருதான். அங்கே போய் அந்த ஸ்கேலை எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே அது வந்து அந்த கோல்டன் சோடா மாறிடுது. இங்கே பாரு சின்சான், நாங்கள் 2 பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, எங்களை நீ கரெக்டாக யூஸ் பண்ணாதான் எங்களை அழிக்க முடியுங்கிறது அது சொல்லுது. உடனே சின்சான் அப்படியே ஓடி வந்து தலைவனை 2ஆக பொழக்கிறான். ஆனால் கொய்யால் அவன் வந்து சாவான்னு பார்த்தா 2ஆக மாறிடுதான். ஒரு ஆளையே உன்னால் சமாளிக்க முடியல, இப்போ 2 பேரும் வந்துட்டோம், உன்னை நாங்கள் கைமா பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க அடிக்கிறதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் நம்மளு. அப்போ வந்து அந்த வாளுடைய சக்தியும் கேடயத்துடைய சக்தியும் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு கின் அண்ட் கிங்கிறத ஒன்று சொல்கிறான். அதனால் அப்படியே அவங்க 2 பேரும் கைகளும் கால்களாக மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு போர் வீர மாறி இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி மாறியுமே இவங்களை அவனால் சமாளிக்க முடியல. ஒரு இதில் அவங்க 2 பேரும் அப்படியே அவனை சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க. இப்போ அவன் கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சாக்கணும். அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயுமே அவனை வந்து குத்த போயிருந்தாங்க. இவன் அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ண 2 பேருமே அவங்களே குத்திக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரும் அப்படியே அழிஞ்சு போயிருந்தாங்க. சரி ஒரு வழியாக அழிச்சாச்சு, உங்களால் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டாவை திரும்ப கொண்டு வர முடியுமாங்கிறத கேட்கான். உடனே அவங்களும் மட்டாவை பழைய மாதிரி மாற்றிருந்தாங்க. சின்சான் இப்போயாவது நீ நம்புறியா, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு, ஒன்னால தான் இந்த வாளும் கேடயமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இனிமே எங்களுடைய டான்குரை உலகம் அமைதியாக இருக்கும், நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ சின்சான் குடும்பமும் பழைய மாதிரி மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க.
அவன் வழக்கம் போல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக பார்க்குற சின்சான் மூவி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பயங்கரமாக போர் அடிக்கும். என்னடா இது பகல் வருது ராத்திரி வருது, பகல் வருது ராத்திரி வருது அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் கதையே ராத்திரி தான் இருக்கனால திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சரி, எப்படியும் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.